யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம்னு சொல்லுவாங்க. ஏண்டா கொஞ்ச நஞ்சம் பேச்சாடா பேச்சுனா மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு நம்மதான் பெரிய டீம், நம்மதான் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்றீங்களா? இந்தியா அயர்லாந்து மேட்சி, அயர்லாந்து இந்தியாவை பொட்டலம் பண்ணிட்டானுங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, பேட்டிங் அண்ணா அயர்லாந்து 182 அச்சாங்க. அதுல ஒருத்தர் 50 அச்சாரு, ஒரு 36 பாலுக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் 49 அச்சாங்க. அந்த பாத்தீங்கன்னா ஒரு 182 கொண்டு வந்து விட்டாங்க. சூப்பரா போட்டாரு 3 விக்கெட்டு. அத்தீப் சிங் 2 விக்கெட்டு, அச்சல் பட்டர் 2 விக்கெட்டு. நாடா இது 182 தான் ஈஸியா அச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 160க்கே நம்ம இது பண்ணி இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா பேட்டிங் ஆனாங்க. 182 தானே, இந்தியா வந்து ஈஸியா முடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு உட்காந்து பார்த்தா அபிஷேக் சர்மா மட்டும் தனியா நிக்கிறான். மத்தவங்க வரவங்க எல்லாம் 10 ஓவர்ல முடிப்புண்டா முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம்டா, இதான் ஸ்கோரா அப்படின்ற மாதிரி வரானுங்க, அடிக்கிறானுங்க, அவுட் ஆகுறானுங்க, போறானுங்க, ரிப்பீட் வரானுங்க, அடிக்கிறானுங்க, அவுட் ஆகுறானுங்க, போறானுங்க, ரிப்பீட் போயின்னே இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஏதோ துபே மட்டும் 2 6 அடிச்சான், 25 ரன், அப்புறம் 4. அது ஒரே கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. அதோட நம்பிக்கையை போயிடுச்சு. 148க்கு இந்தியா ஆல் அவுட். இந்த நேரத்தில் நீங்க யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன், சூரியகுமார் யாதவ் தான். யோ இல்லையா நீ இப்படி சொல்ற? அவர் பேட்டிங்கே அந்த அளவுக்கு ஆடலையா? அந்த அளவுக்கு ஒரு ஆள் நான் கூட அப்பப்ப கொஞ்ச நாள் காரி இருக்காரு. கேப்டன்ஷிப் பக்காவா இருக்கும். என்னவோ நான் தெரியல, ராசியா என்னன்னு தெரியல, கொஞ்சம் மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி என்ன பண்றது? ஏதோ அயர்லாந்து போலர்ஸ் அதுல 2 பேரு இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க போல. 2 பேரும் சூப்பரா போலிங் கொடுத்தாங்க. என்னடா இது பெரிய டீம் விட்டு இப்படி போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அயர்லாந்து சூப்பர், அவருடைய வாழ்த்துகள். பக்காவா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீமைய சச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 8 மேட்ச்ல இந்தியா தான் வின் பண்ணிருக்கு. இப்போ 9 மேட்ச் தான் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அதான் நம்ம தான் பெரிய ஆடைய கூடாது. அதுக்கு உதாரணம் இதான். ஓகே, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல வரேன்.